Welcome to Kanini Kalvi. This video we are going to see the topic video image compression in multimedia subject. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா வீடியோஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் படிக்கிறதே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தான் படிக்கிறீங்க. ஸோ நம்ம நிறைய பிளேசஸில் வந்து வீடியோ யூஸ் பண்ணுறோம். ஸோ வீடியோ கம்ப்ரெஷன் வந்து ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா வீடியோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு ஆடியோ அண்ட் இமேஜஸ். ஸோ வீடியோ கம்ப்ரெஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ நிறைய நம்மளுக்கு கம்ப்ரெஷன் அல்கோரிதம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்த அல்கோரிதம் வந்து இனிஷியேட்டட் பை CCITT. ஓகே, இது எந்த பர்பஸ்க்கு கம்ப்ரெஷன் பண்ணாங்க அப்படின்னா ஃபார் டெலிகான்ஃபரன்சிங் அண்ட் வீடியோ டெலிஃபோனி. ஸோ மல்டிமீடியா ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் வீடியோவில் வந்து மெயினாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஸ்டில் இமேஜஸ் அதுக்கு வந்து JPEG கம்ப்ரெஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது இல்லாமல் நம்ம வீடியோ ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு இருக்குது, P/64 அப்புறம் MPEG. இது ரெண்டும் கம்ப்ரெஷன் அல்கோரிதம்ஸ். ஸோ இந்த P/64 வந்து நார்மலாக வீடியோ கான்ஃபரன்சிங் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் இனிஷியேட்டட் பை திஸ் CCITT. MPEG ஸ்டாண்டர்ட் வந்து ISO ரிலீஸ் பண்ணது. இது வந்து நார்மலாக ஒரு வீடியோ நம்ம ஒரு மெமரியில் ஸ்டோர் பண்ணி இப்போ நம்ம லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா அதை கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். ஸோ அங்கே கரஸ்பாண்டிங் வீடியோ அண்ட் ஆடியோ கம்ப்ரெஷன் டெக்னிக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வீடியோ அண்ட் ஆடியோ கம்ப்ரெஷன் டெக்னிக்ஸ். ஓகே, ஸோ இதில் இது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். இது ரெண்டும் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது P/64 அதாவது H261 இதுதான் வந்து வீடியோ கம்ப்ரெஷன் அல்கோரிதம். இங்கே வந்து MPEG. இது ரெண்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் ஃபுல் மோஷன் வீடியோ கம்ப்ரெஷன். ஸோ என்ன தேவை அப்படின்னா ஜென்ரல் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் யூசிங் MPEG ஸ்டாண்டர்ட்ஸ் கேன் பி சிமெட்ரிக் ஆர் அசிமெட்ரிக். ஸோ சிமெட்ரிக் நம்ம JPEGல பார்த்தோம். JPEG அல்கோரிதம் வந்து சிமெட்ரிக்னு சொன்னோம். ஸோ எப்படி கம்ப்ரெஷன் பண்ணோமோ அதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் டீகம்ப்ரெஷன். பட் இங்கே MPEG வந்து ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும், சிமெட்ரிக் அசிமெட்ரிக். ஸோ சிமெட்ரிக் அப்ளிகேஷன்ஸ்னா அது அப்படியே டீகம்ப்ரெஷன் வந்து ஈக்குவல் யூஸ் ஆஃப் கம்ப்ரெஷன் அண்ட் டீகம்ப்ரெஷன். இப்போ ஒரு 5 ஸ்டெப் இருக்குன்னா கம்ப்ரெஷனில் 5 ஸ்டெப் பண்ணுறோன்னா டீகம்ப்ரெஷனில் அந்த 5 ஸ்டெப்பும் ரிவர்ஸில் பண்ணணும். அதான் சிமெட்ரிக். பட் asymmetric applications require frequent decompression. ஸோ அடிக்கடி நம்ம டீகம்ப்ரெஷன் பண்ணுறது மாதிரி இருக்கும் asymmetricல. Symmetric applications require online input devices. என்னென்னா வீடியோ கேமரா, ஸ்கேனர், மைக்ரோஃபோன்ஸ் ஃபார் digitized sound. Okay. In addition to video and audio compression, this standards activity is concerned with a number of other issues. நம்ம என்ன டைப் ஆஃப் வீடியோ ஆடியோ கம்ப்ரெஷன் யூஸ் பண்ணுறோம், அதாவது இங்கே கொடுத்த மாதிரி வீடியோக்கு என்ன டெக்னிக், ஆடியோக்கு என்ன டெக்னிக், அது இல்லாமல் கம்ப்ரெஷன் வந்து பேஸ்ட் ஆன் திஸ் ஆல்சோ இந்த ஃபேக்டர்ஸுமே, அதாவது பிளேபேக் ஆஃப் வீடியோ கிளிப்ஸ் அண்ட் சவுண்ட் கிளிப்ஸ். இப்போ ஒரு வீடியோ எடுத்துட்டிங்கன்னா அதில் சவுண்டும் இருக்கும், வீடியோ இமேஜஸும் வரும். அதை நீங்கள் எப்படி ப்ளே பேக் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ நான் திருப்பி பேக்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஒரு இடத்துல கிளிக் பண்ணுவோம் பேக்கில். ஸோ அந்த பிளேபேக்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி இஷ்யூஸும் நம்ம பார்க்கணும் கம்ப்ரெஷனில். ஓகே, ஸோ MPEG ஸ்டாண்டர்ட் ஹேஸ் ஐடென்டிஃபைட் நம்பர் ஆஃப் சச் இஷ்யூஸ். ஸோ என்னென்ன இஷ்யூஸ் அப்படின்னா ரேண்டம் ஆக்சஸ். நம்மளுக்கு ஒரு வீடியோ பிடிக்கலன்னா திடீர்னு நம்ம இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வீடியோனா நம்ம 5th மினிட்லேருந்து பார்ப்போம், இல்லை 8th மினிட்டுக்கு போவோம், இல்லை ப்ரீவியஸ் போவோம். ஸோ அந்த மாதிரி. அதே மாதிரி VCR பேராடிம். ஓகே, ஸோ VCR நம்மளுக்கு தெரியும், வீடியோ கேசட் ரெக்கார்டர். ஸோ அந்த பேராடிம் அதாவது ப்ளே, ஸ்டாப்பு, ப்ளே, ஃபாஸ்ட் ஃபார்வர்டு, ரிவைண்ட். ஸோ இந்த மாதிரிலாம். ஓகே, அடுத்து மல்டிப்ளெக்ஸிங் மல்டிபிள் கம்ப்ரெஸ்டு ஆடியோ அண்ட் வீடியோ பிட் ஸ்ட்ரீம்ஸ். இந்த இஷ்யூ, எடிட்டபிலிட்டி, பிளேபேக் டிவைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி, என்ன டிவைஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ளே பண்ணுறோம். ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணோம் இங்கே. ஓகே, அதெல்லாம் வந்து ரிக்குவயர்மெண்ட்ஸில் நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் அல்கோரிதம். ஓகே, அல்கோரிதம் வந்து P/64. இதில் என்ன வீடியோ கம்ப்ரெஷன் அல்கோரிதம் யூஸ் பண்ணுறோன்னா H.261. ஸோ இதுதான் வந்து வீடியோ கம்ப்ரெஷன் அல்கோரிதம். இது வந்து வீடியோ கோடிங்னு சொல்கிறோம், விச் இஸ் இனிஷியேட்டட் பை CCITT. ஸோ இது வந்து தி லீனியர் குவான்டைசர் இங்கே யூஸ் பண்ணுவோம். யூசஸ் அ ஸ்டெப் அல்கோரிதம் தட் கேன் பி அட்ஜஸ்டட் பேஸ்ட் ஆன் பிக்சர் குவாலிட்டி அண்ட் கோடிங் எஃபிஷியன்சி. ஓகே, ஸோ அகைன் நம்ம இங்கே சொன்னது மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் யூசஸ் என்ன ரெண்டு யூஸ் பண்ணோம், ஹைப்ரிட் ஆஃப் DCT அண்ட் DPCM. DCT நம்ம ஆல்ரெடி JPEGல பார்த்தோம், டிஸ்கிரீட் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் சிமிலர் டு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். and then DPCM, டிஃபரன்ஷியல் பல்ஸ் கோட் மாடுலேஷன். ஸோ இது ரெண்டுமே இருக்கும் வித் மோஷன் எஸ்டிமேஷன். அந்த வீடியோ வந்து மோஷன் பிக்சர்ஸாக தான் இருக்கும், அந்த மோஷன் எஸ்டிமேஷனோட இது ரெண்டும் ஆட் பண்ணுவோம். அதுதான் இங்கே யூஸ் பண்ணோம் H.261. ஸோ DCT இருக்கும், DPCM இருக்கும்,
with motion estimation. It also defines the data format. So data format இது define பண்ணும். Each MB contains the DCT coefficients. Okay. So data formatல நம்ம MB define பண்ணுவோம். அதுல என்ன இருக்கும் அப்படின்னா DCT coefficients. ஏன்னா நீங்க DCT அப்ளை பண்றீங்க அப்படின்னா நம்மளுக்கு DCT coefficient கிடைக்கும். So அது DCT coefficients of a block followed by EOB. So MB ல என்ன இருக்கும் அப்படின்னா DCT coefficients block இருக்கும் followed by end of block. Okay. So end of block னா அதோட end indicate பண்றதுக்கு. Each MB consists of block of data and MB header. ஸோ ஒவ்வொரு எம்பிலையும் டேட்டாவும் இருக்கும், அதான் பிளாக் டேட்டா. அதுக்கப்புறம் எம்பி ஹெட்டரும் இருக்கும். ஓகே, அந்த ஜிஓபி குரூப் ஆஃப் பிளாக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் குரூப் ஆஃப் பிளாக் ஹெட்டர். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து டேட்டாவை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு அதான் இங்கே கொடுத்துருக்கோம். இட் ஆல்சோ டிஃபைன்ஸ் டேட்டா ஃபார்மேட். அதுக்கு இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, தி பிக்சர் லேயர் கன்சிஸ்ட் ஆஃப் அ பிக்சர் ஹெட்டர். ஓகே, H.261 is designed for a dynamic use and provides a fully contained organization and a high level interactive control. So இது வந்து dynamic use organizations யூஸ் பண்ணலாம். ஸோ ஹை லெவல் இன்ட்ராக்டிவ் கண்ட்ரோல் அதை ப்ரொவைட் பண்ணும் இது. ஓகே, ஸோ ஜென்ரலாக நீங்கள் பார்க்க வேண்டியது சிசிஐடிடி. இது என்னென்ன யூஸ் பண்ணும் அப்படின்னா டிசிடி, டிபிசிஎம் அண்ட் தென் மோஷன் எஸ்டிமேஷன். இது வந்து டேட்டாவை எப்படி டிஃபைன் பண்ணுது அப்படின்றத பார்க்குறோம். ஓகே, and then second algorithm as per this diagram. ஸோ இப்போ இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து MPEG. இங்கே MPEG பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ MPEGோட ஃபுல் ஃபார்ம் மூவிங் பிக்சர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப். இது வந்து ஒன் ஆஃப் தி கம்ப்ரெஷன் டெக்னிக். ஓகே, இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். இதில் நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம MPEG 2 தான் நம்ம மெயினாக பார்ப்போம். MPEG 1 இருக்குது, MPEG 2 இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் MPEG 2 சூட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுலேயே வந்து MPEG 2 வீடியோக்கு தனியாக கம்ப்ரெஷன் அல்கோரிதம் இருக்குது, MPEG 2 ஆடியோக்கு தனியாக இருக்குது, MPEG 2 சிஸ்டம்ஸ்னு இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு இதை எடுத்துட்டிங்கன்னா அதுலேயே சப் அல்கோரிதம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ MPEG 2 சூட்டில் இது எல்லாமே இருக்கும். ஓகே, தி மெயின் ப்ரொஃபைல் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா MPEGல டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கும் நம்ம கம்ப்ரெஷனில். அது எல்லாமே ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ மெயின் ப்ரொஃபைல் இஸ் டிசைன்டு டு கவர் தி லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி மெயின் ப்ரொஃபைல் ஒன்று இருக்கும். இட் சப்போர்ட்ஸ் டிஜிட்டல் வீடியோ கம்ப்ரெஷன் இந்த ரேஞ்ச் ஆஃப் 2 to 15 megabits per second. ஸோ இந்த ரேஞ்சில் இது வந்து வீடியோவை கம்ப்ரெஸ் பண்ணும். இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் அ ஜெனரிக் சொல்யூஷன் ஃபார் டெலிவிஷன் வேர்ல்டு வைட் including cable, direct broadcast, satellite, fiber optic media and optical storage media. ஸோ இந்த இடத்துல எல்லாம் நம்ம வீடியோஸ் யூஸ் பண்ணுவோம். அங்கெல்லாம் கம்ப்ரெஷன் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறோம், MPEG டெக்னிக். ஸோ இப்போ MPEGல எப்படி நம்ம கம்ப்ரெஷன் பண்ணுறோம், தட் இஸ் MPEG கோடிங் மெத்தடாலஜி. ஓகே, ஸோ நம்ம முன்னாடி இங்கே ரிக்குயர்மெண்ட்ஸ் பார்த்தோமா, MPEG ரிக்குயர்மெண்ட்ஸ் இங்கே ரேண்டம் ஆக்சஸ், விசிஆர் பெராடிம், அப்புறம் மல்டிப்ளெக்சிங், எக்ஸ்டெண்ட் எடிட்டபிலிட்டி, பிளேபேக் டிவைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ அந்த ரிக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே இதில் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். கேன் பி அச்சீவ்டு ஒன்லி பை இன்க்ரிமெண்டல் கோடிங் ஆஃப் சக்சஸிவ் ஃப்ரேம்ஸ். ஸோ ஒரு இமேஜ் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஃப்ரேம்ஸ், அது வீடியோ எடுத்துட்டிங்கன்னா நிறைய ஃப்ரேம்ஸ் வரும். ஸோ அந்த சக்சஸிவ் ஃப்ரேம்ஸாக, அதாவது இந்த இன்க்ரிமெண்டல் ஒவ்வொரு ஃப்ரேமாக நம்ம கோடிங் பண்ணுறது வழியமாக we can satisfy those requirements. ஸோ அந்த மாதிரி கோடிங் பண்ணுறதுக்கு பேர் இன்டர் ஃப்ரேம் கோடிங். அதாவது ஒவ்வொரு ஃப்ரேமாக எடுத்துகிட்டு சக்சஸிவ் ஃப்ரேம்ஸாக நம்ம போய் பண்ணுறோம் அப்படின்னா that is a interframe. Interframe na there is a relation between one frame to another frame. If we access information randomly by frame requires coding confined to a specific frame. நம்ம ரேண்டமா ஒரு ஃப்ரேம் எடுத்துட்டு கோடிங் பண்றோம் அப்படின்னா that is called intra frame coding. அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் மட்டும் தான் கோடிங் பண்றோம். இங்க வந்து சக்சஸிவ் ஃப்ரேம்ஸா ஒன் பை ஒன்னா பண்றோம், அது இன்டர் ஃப்ரேம். இங்க வந்து பர்டிகுலர் ஃப்ரேம் மட்டும், that is called intra frame. So MPEG standard addresses these two requirements by providing a balance between interframe coding and the intraframe coding. So generally வந்து கோடிங்ல interframe, intraframe இருக்கு. MPEG standard வந்து அது ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணி நம்மளுக்கு கோடிங் பண்ணி கொடுக்கும். MPEG standard also provides for recursive and non-recursive temporal redundancy reduction. So இந்த டேட்டாவை ரெடியூஸ் பண்ண இது வந்து இந்த ரெண்டு டெக்னிக் ப்ரொவைட் பண்ணுது, recursive and non-recursive reduction method. So MPEG video compression standard provides two basic schemes. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Discrete transform based compression for the reduction of spatial redundancy. So spatial redundancy அதை ரெடியூஸ் பண்ண, நார்மலாக இதில் வந்து spatial redundancyனா டேட்டாவை ரெடியூஸ் பண்ணுறது, அதுக்கு வந்து discrete transform based compression யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் block based motion compensation, இது வந்து reduction of temporal redundancy. ஸோ முன்னாடி வந்து spatial redundancy ரெடியூஸ் பண்ண இந்த டெக்னிக்,
டெம்போரல் ரெடண்டன்சி. டெம்போரல் ரெடண்டன்சினா மோஷன் ரிலேட்டட், அதாவது மூவ்மெண்ட், அதை ரெடியூஸ் பண்ண பிளாக் பேஸ்டு மோஷன் காம்பன்சேஷன். இந்த ரெண்டு டெக்னிக் இங்கே யூஸ் பண்ணுறோம். டிஸ்க்ரீட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேஸ்டு கம்ப்ரெஷன், block based motion compensation. So first one for spatial redundancy, second one for temporal redundancy. So initial stage நம்ம என்ன பண்ணோம், ஒரு DCT அப்ளை பண்ணுவோம், discrete cosine transform compression. அதுக்கப்புறம் both the full motion MPEG and still image algorithm, அதாவது இது ரெண்டுலையுமே நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். MPEGலையும் யூஸ் பண்ணுறோம், JPEGலையும் இந்த டெக்னிக் தான் இனிஷியல் ஸ்டேஜில் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற இமேஜஸை வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறணும். ஒய்யூவி இதெல்லாம் வந்து நம்ம ஜேபெக்லேயே பார்த்தோம். ஸோ ஒய்யூவியில் வந்து நம்மளுக்கு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கிடைக்கும். ஸோ ஒய் இண்டிகேட் லூமினன்ஸ், யூவி இண்டிகேட் குரோமினன்ஸ். ஸோ அது ரெண்டையும் நம்ம பிரிக்கணும். பிரிச்சுட்டு தி பிக்சல் டேட்டா இஸ் தென் ஃபெட் இன்டு எ டிஸ்க்ரீட் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம். நம்மளுக்கு ஒய்யூவி காம்பனண்ட்டாக பிரிச்சுட்டு அதோட பிக்சல் டேட்டா வந்து நம்ம ஒரு டிசிடிக்கு அப்ளை பண்ணுறோம், டிசிடிக்கு இன்புட்டாக கொடுக்குறோம், விச் கிரியேட்ஸ் அ ஸ்கேலார் குவான்டைசேஷன். ஸோ அப்புறம் நம்ம குவான்டைசேஷனுக்கு ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த டிசிடி அப்ளை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து குவான்டைசேஷன். ஃபாலோயிங் குவான்டைசேஷன் அண்ட் நம்பர் ஆஃப் கம்ப்ரெஷன் அல்கோரிதம்ஸ் ஆர் அப்ளைடு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிசிடி, அப்புறம் குவான்டைசேஷன், அதுக்கடுத்து வந்து number of compression algorithms are applied including run length and Huffman encoding. So இந்த மாதிரி different algorithms apply பண்ணுறோம். For full motion video நீங்கள் இந்த ரெண்டு டெக்னிக் எடுத்துட்டிங்கன்னா MPEG 1 and 2, several more levels of block based motion compensated techniques are applied to reduce the temporal redundancy with both casual and non-casual coding to further reduce spatial redundancy. ஸோ நம்ம இங்கே முன்னாடி சொன்னது மாதிரி தான், பிளாக் பேஸ்டு மோஷன் காம்பன்சேஷன் எதுக்குன்னா டெம்போரல் ரெடண்டன்சிக்காக. ஸோ அதுவுமே இங்கே லாஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம, இதெல்லாம் இந்த ஸ்டெப்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஸோ வீடியோன்றது கண்டினியூஸ் இமேஜஸ் தான். ஸோ இமேஜை வந்து நம்ம இந்த ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஒய்யூவி கலர் மாடலுக்கு. ஸோ வி வில் கெட் லூமினன்ஸ் அண்ட் குரோமினன்ஸ் காம்பனன்ட். அதுலேருந்து நம்ம பிக்சல் டேட்டாவை எடுத்துகிட்டு அதுக்கு டிசிடி அப்ளை பண்ணுறோம், டிஸ்க்ரீட் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம். அதுக்கப்புறம் குவான்டைசேஷன் பண்ணுறோம். குவான்டைசேஷனுக்கு அப்புறம் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் கம்ப்ரெஷன் அல்கோரிதம்ஸ் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் ரன் லென்த் என்கோடிங், ஹஃப்மேன் என்கோடிங். அதுக்கப்புறம் நம்ம அந்த பிளாக் பேஸ்ட் மோஷன் காம்பன்சேட்டட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா டு ரெடியூஸ் தி டெம்போரல் ரெடண்டன்சி. ஓகே, ஸோ இந்த MPEG அல்கோரிதம் ஃபார் ஸ்பேஷியல் ரிடக்ஷன். ஸ்பேஷியல் ரிடக்ஷன்னா நம்ம அந்த டிசிடி யூஸ் பண்ணுறது. ஓகே, அந்த நிறைய கம்ப்ரெஷன் அல்கோரிதம் யூஸ் பண்ணுறது. நார்மலாக வந்து லாஸியாக இருக்கும், டேட்டா வந்து லாஸ் ஆகும். இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ஹைப்ரிட். அதில் என்னென்ன இருக்குன்னா நம்ம இங்கே பார்த்தது மாதிரி மோஷன் காம்பன்சேஷன், ஒரு டிசிடி ஃபார்வர்டு டிஸ்க்ரீட் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம், அப்புறம் ஒரு குவான்டைசைசர், அப்புறம் நிறைய என்கோடிங், அதாவது கம்ப்ரெஷன் அல்கோரிதம், ஹஃப்மேன் கோடிங். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளுக்கு இந்த ஸ்பேஷியல் ரிடக்ஷன். இது வந்து ஜென்ரலாக லாஸி. பிளாக் பேஸ்டு மோஷன் காம்பன்சேஷன் இஸ் யூட்டிலைஸ்ட் ஃபார் ரெடியூசிங் டெம்போரல் ரெடண்டன்சி. அகைன் சேம் பாயிண்ட் நம்ம முன்னாடியே பார்த்தோம். மோஷன் காம்பன்சேஷன் ரிடக்ஷன் இஸ் அ கீ ஃபீச்சர் ஆஃப் MPEG. ஸோ இந்த MPEGல தான் இந்த இது வரும், மோஷன் காம்பன்சேஷன் ரிடக்ஷன். அது வந்து டெம்போரல் ரிடண்டன்சியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் ஜென்ரலாக வந்து MPEG, எப்படி MPEGல நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து மூவிங் பிக்சர் டைப், என்னென்ன பிக்சர்ஸ் டைப் இருக்குன்னு பார்க்கலாம். நார்மலாக இங்கே 3 டைப் இருக்குது. இன்ட்ரா பிக்சர், undirectionally predicted pictures, bidirectionally சொல்லுங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, predicted pictures. Okay, so moving pictures consist of sequence of video pictures that are played back a fixed number of frames per second. To achieve this requirement of random access, a set of pictures can be defined to form a group of pictures. So அது என்னென்ன டைப்ஸ்னா இந்த 3 டைப். Okay, so a gap consists of consecutive pictures that begin with a intra picture. So இங்க கேப்ன்றது என்ன அப்படின்னா consecutive pictures that begin with a intra picture. Intra pictureனா ஒரு பிக்சருக்கும் இன்னொரு பிக்சருக்கும் ரிலேஷன் இருக்காது. இன்ட்ரா பிக்சர் இஸ் கோடட் வித்தவுட் எனி ரெஃபரன்ஸ் டு எனி அதர் பிக்சர். அதான் இன்னொரு பிக்சருக்கு ரிலேட்டட் இல்லாமல் இருக்கிற பிக்சர் தான் இன்ட்ரா பிக்சர். ப்ரிடிக்டட் பிக்சர்ஸ் ஆர் கோடட் வித் அ ரெஃபரன்ஸ் டு அ பாஸ்ட் பிக்சர். ஸோ ப்ரிடிக்டட் பிக்சர்னா அதுக்கு ப்ரீவியஸாக வந்த பிக்சரோட ஏதாவது ஒரு ரிலேஷன் இருக்கும். தட் இஸ் அ ப்ரிடிக்டட் பிக்சர். எய்தர் அன் இன்ட்ரா பிக்சர் ஆர் அ யூனிடைரக்ஷனலி ப்ரிடிக்டட் பிக்சர். ஓகே, அது வந்து ப்ரிடிக்டட் பிக்சர் வந்து இந்த மாதிரி இருக்கலாம், இன்ட்ரா பிக்சராகவும் இருக்கலாம், unidirectionally predicted picture ஆகவும் இருக்கலாம். Bidirectionally predicted picture is never used as a references motion compensation for coding MPEG. ஸோ இந்த இதில் வந்து நம்ம bidirectionally predicted picture நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே,
அடுத்து மேக்ரோ பிளாக்ஸ்னா என்ன? For the video coding algorithm recommended by either CCIT, TCAF, QCAF are divided into a hierarchical block consisting of pictures, a group of blocks, macro blocks and blocks. ஸோ நம்ம நார்மலாக வந்து அந்த வீடியோவில் இருக்க பிக்சர்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி குரூப் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, என்னென்னவா அப்படின்னா கன்சிஸ்டிங் ஆஃப் பிக்சர்ஸ், குரூப் ஆஃப் பிளாக்ஸ், மேக்ரோ பிளாக்ஸ் அண்ட் பிளாக்ஸ். ஓகே, ஸோ இங்கே மேக்ரோ பிளாக்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். Each picture frame is divided into 16 into 16 blocks. ஸோ வீடியோவில் வந்து ஒவ்வொரு அதாவது ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வரும். ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு பிக்சரை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த பிக்சரை வந்து பிக்சர் ஃப்ரேம் இஸ் டிவைடட் into 16 into 16 blocks. Each macro block is composed of 4 luminance blocks, அதாவது 8 into 8, and then 2 8 into 8 chrominance block. ஓகே, அப்போ டோட்டலாக வந்து 6 blocks கிடைக்கும். இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 2, 6 blocks கிடைக்கும். And this set of 6 blocks are called macro blocks. அதுதான் இங்கே macro block என்னன்ட்டு is the basic hierarchical component used for achieving high level compression. ஸோ இந்த macro block யூஸ் பண்ணி தான் அடுத்து compression பண்ணுறோம். அதே மாதிரி எம்பேக்ல நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது மோஷன் காம்பன்சேஷன் பார்த்தோம். அதாவது டெம்போரல் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறது. மோஷன் காம்பன்சேஷன் இஸ் தி பேசிஸ் ஃபார் மோஸ்ட் கம்ப்ரெஷன் அல்காரிதம் ஃபார் விஷுவல் டெலிஃபோனி அண்ட் ஃபுல் மோஷன் வீடியோ. ஸோ இந்த பர்பஸ்க்கு நம்ம மோஷன் காம்பன்சேஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கம்ப்ரெஷன். ஸோ மோஷன் காம்பன்சேஷன் அசியூம்ஸ் தட் தி கரண்ட் பிக்சர் இஸ் சம் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் அ ப்ரீவியஸ் பிக்சர். நார்மலாக ஒரு வீடியோ எடுத்துட்டிங்கன்னா அதில் நிறைய பிக்சர்ஸ் வரும். அது மூவிங் பிக்சர்ஸ் ஒவ்வொருமே எடுத்துட்டிங்கன்னா கண்டினியூஷன் ஆஃப் ப்ரீவியஸ் ஒன்றா தான் இருக்கும். அதுதான் வந்து இங்கே மோஷன் சொல்கிறோம். This create the opportunity for using prediction and interpolation. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த மோஷன் யூஸ் பண்ணி நம்ம ப்ரிடிக்ஷன் அண்ட் இன்டர்போலேஷன் பண்ணலாம். ஸோ ப்ரிடிக்ஷன் ரிக்வயர்ஸ் ஒன்லி தி கரண்ட் ஃப்ரேம் அண்ட் தி ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். ஸோ அதாவது எது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது அதான் ப்ரிடிக்ஷன். பேஸ்ட் ஆன் மோஷன் வெக்டார்ஸ் வேல்யூஸ் ஜென்ரேட்டட் தி ப்ரிடிக்ஷன் அப்ரோச். மோஷன் வெக்டர்னா என்னென்னு அடுத்ததில் பார்க்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தி மோஷன் வெக்டார் வேல்யூஸ் ஜென்ரேட்டட், the prediction approach attempts to find the relative new position of the object and confirms it by comparing some block exhaustively. ஸோ நம்ம ப்ரிடிக்ஷனில் என்ன சொன்னோம், கரண்ட் ஃப்ரேம் யூஸ் பண்ணி ரிலேட்டடாக எது இருக்குது ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் அதை நம்ம இது பண்ணுறது மோஷனில். ஸோ வித் அதை பேஸ்ட் ஆன் திஸ் மோஷன் வெக்டார் வேல்யூஸ் நம்ம நியூ லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறோம். அதை கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு எங்கே போயிருக்கணும் அப்படின்ட்டு. இதே செகண்ட் மெத்தட் இன்டர்போலேஷன் அப்ரோச்சில் the motion vectors are generated in relation to two reference frames. Okay, அங்க வந்து current frame ஒரு reference frame தான். இங்க two reference frame. ஒன்னு வந்து from the past and the next predicted frame. ஒன்னு வந்து முன்னாடி இருக்க ரிலேஷன் ரெஃபரன்ஸ் ஃப்ரேமா இருக்கும், ஒன்னு வந்து ஃபியூச்சர்ல வர போற ஃப்ரேமா இருக்கும். ஓகே, ப்ரீவியஸ் ஒன் நெக்ஸ்ட் ஒன் ரெண்டு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் எடுப்போம் இன்டர்போலேஷன்ல. தி பெஸ்ட் மேட்சிங் பிளாக் இன் போத் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்ஸ் ஆர் சர்ச்டு. அதாவது ப்ரீவியஸ் சைடு நெக்ஸ்ட் ரெண்டு சைடில் இருக்க பெஸ்ட் ரெஃபரன்ஸ் ஃப்ரேமை சர்ச் பண்ணுவோம். அண்ட் தி ஆவரேஜ் இஸ் டேக்கன் அஸ் தி பொசிஷன் ஆஃப் தி பிளாக் இன் தி கரண்ட் ஃப்ரேம். ஸோ அது ரெண்டுல இருந்தும் ஆவரேஜ் எடுத்துட்டு அதுதான் வந்து பொசிஷனாக நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகே, தி மோஷன் வெக்டர்ஸ் ஃபார் தி டூ ரெஃபரன்சஸ் ஃப்ரேம்ஸ் ஆர் ஆவரேஜ்ட். ஓகே, இங்கே மோஷன் வெக்டர்ஸ் வச்சுட்டு நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து காம்பன்சேஷனில் யூஸ் பண்ணுவோம், ப்ரிடிக்ஷன் மெத்தடும் இன்டர்போலேஷன் மெத்தடும். பிக்சர் கோடிங் மெத்தட். ஸோ பிக்சர் வந்து எப்படி கோடிங் பண்ணணும் அப்படின்னா, in this coding method motion compensation is applied bidirectionally. In MPEG terminology the motion compensation unit are called macro blocks. ஆல்ரெடி நம்ம macro blockனா என்னன்னு பார்த்தோம் இங்க. ஸோ motion compensationல இது யூஸ் பண்ணுவோம். macro blocks are 16 into 16 blocks நம்ம அங்கேயே பார்த்தோம். ஓகே, ஸோ டோட்டலாக வந்து 4 luminance blocks இருக்கும், 2 chrominance blocks இருக்கும். அது வந்து 16 into 6 அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, அதை வந்து ஃபர்தராக 8 into 8 luminance and chrominance blocks இருக்கும். Each 16 into 16 macro blocks can be of type intra picture, forward predicted or backward predicted or average. ஸோ இந்த ஒவ்வொரு மேக்ரோ பிளாக்கும் இதில் ஏதாவது ஒரு டைப்பாக இருக்கும். ஓகே, ஸோ எம்பெக் என்கோடிங் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ என்னென்ன அப்ளை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு டிசிடி குவான்டைசர் இருக்கும், ஒரு என்கோடிங் இருக்கும், மோஷன் காம்பன்சேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். ஓகே, தி சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இன் எம்பெக். இந்த ஸ்லைடு வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் வந்து ஒய்யூவி கலர் மாடலுக்கு மாற்றணும். ஸோ இதில் வி வில் கெட் லூமினன்ஸ் அண்ட் குளோமினன்ஸ் காம்பனன்ஸ். அதுலேருந்து நம்ம பிக்சல் டேட்டாவை எடுத்துட்டு அதை டிசிடி டிஸ்கிரீட் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுப்போம். அதுலேருந்து நம்மளுக்கு குவான்டைசேஷன் கிடைக்கும். ஸோ நம்ம குவான்டைசேஷன் முடிச்சதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் கம்ப்ரெஷன் அல்கோரிதம்ஸ் யூஸ் பண்ணுவோம். எதர் ரன் லென்த் என்கோடிங் ஆர் ஹாஃப்மேன் என்கோடிங்.
அதுக்கப்புறம் நம்ம மோஷன் காம்பன்சேஷன் போவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் சேர்ந்து பண்ணுறது தான் எம்பெக்கோட கோடிங் மெத்தடாலஜி. அடுத்து எம்பெக்லேயே ஒரு வெர்ஷன் இருக்கு, எம்பெக் 2. ஓகே, இட் இஸ் டிஃபைன் டு இன்க்ளூட் தி கரண்ட் டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங் கம்ப்ரஷன் அண்ட் டீகம்ப்ரஷன் நீட்ஸ் அண்ட் அட்டம்ப்ட்ஸ் டு இன்க்ளூட் அ ஹூக் ஃபார் ஹெச்டிடிவி ப்ராட்காஸ்டிங். ஜென்ரலாக வந்து அந்த டிவியில் கம்ப்ரஷன் டீகம்ப்ரஷன் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நார்மலாக இப்போ வர டிவிஸ் ஹெச்டிடிவி ப்ராட்காஸ்டிங் அதுக்குமே நம்ம எம்பெக் 2 யூஸ் பண்ணுறோம். ஸோ இது என்னென்ன சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா வீடியோ கோடிங் இருக்குது, ஆடியோ கோடிங் இருக்குது, மல்டிப்ளெக்ஸிங் இருக்குது. ஓகே, ஸோ இது 3 இருக்கும். வீடியோ கோடிங்கில் வந்து எம்பெக் 2 ப்ரொஃபைல்ஸ் அண்ட் லெவல்ஸ் இருக்கும். ஆடியோ கோடிங்கில் எம்பெக் 1 ஆடியோ ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டி. லேயர் 2ல வந்து ஆடியோ டெஃபினிஷன்ஸ் இருக்கும் ஃபார் எம்பெக் 2. ஓகே, எம்பெக் 2 தி கிராண்ட் அலைன்ஸ். ஸோ இங்கே என்னென்ன இருக்குன்னா வேற எம்பெக் 2ல இந்த கம்பெனிஸ் இங்கே நிறைய கம்பெனிஸ் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து எம்பெக் 2 யூஸ் பண்ணுவாங்க. தி எம்பெக் 2 கமிட்டி அண்ட் எஃப்சிசி ஃபார்ம்டு திஸ் அலைன்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது. These companies together have defined the advanced digital television system that includes the US and European HDV systems. The outline of the advanced digital television as follows. ஸோ இங்கே இருக்கு என்ன ஃபார்மட் சப்போர்ட் பண்ணும், வீடியோ கோடிங் என்ன யூஸ் பண்ணும், ஆடியோ கோடிங் என்ன யூஸ் பண்ணும், மல்டிப்ளெக்ஸர் என்ன. ஸோ இந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் டிஃபைன் பண்ணது வந்து இவங்க. ஓகே, ஸோ முன்னாடி பார்த்தோம் வெக்டார் குவான்டைசேஷன் ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த மோஷன் காம்பன்சேஷன் இங்கே யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த ப்ரிடிக்ஷன்லையும் இன்டர்போலேஷன்லையும் நம்ம வெக்டார் மோஷன் வெக்டார் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வெக்டார் குவான்டைசேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ வெக்டார் குவான்டைசேஷன் ப்ரொவைட்ஸ் அ மல்டி டைமென்ஷனல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர்டு இன் லுக்அப் டேபிள்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு இமேஜை வந்து வெக்டார்ஸாக கன்வெர்ட் பண்ணி டேபிள்ஸில் ஸ்டோர் பண்ணுறோம். அதுதான் வந்து வெக்டர் குவான்டைசேஷன். வெக்டர் குவான்டைசேஷன் இஸ் an efficient pattern matching algorithm in which an image is decomposed into 2 or more vectors. வெக்டர்ன்றது நார்மலாக ஒரு டைமென்ஷனல் அரே மாதிரி நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். ஒரு அரேல வந்து ஒரு 10 வேல்யூ 20 வேல்யூ வச்சிருப்போம் அதே மாதிரி. ஸோ அங்கே வந்து ஒரு பிக்சரை வந்து 2 or more வெக்டார்ஸாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு வெக்டரும் ஒவ்வொரு இமேஜோட ஃபீச்சர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகே, தட் இஸ் a vector quantization. These are coded to indicate the best fit. In image compression, source samples such as pixels are blocked into vectors so that each vector describes a small segment of or subblock of original image. இங்க நம்ம சொன்னதான் ஒவ்வொரு வெக்டரும் ஒரு இமேஜோட ஒரு சப்ளாக் ஆர் ஸ்மால் செக்மெண்ட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ண யூஸ் பண்ணும். This image is then encoded by quantizing each vector separately. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வெக்டரை கன்வெர்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு வெக்டரையும் நம்ம குவான்டைஸ் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் வெக்டர் குவான்டைசேஷன். அப்புறம் நம்மளுக்கு நிறையா கம்ப்ரெஷன் இருக்கும். இப்போ இன்டெல் வந்து ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க இண்டியோ அப்படின்ட்டு. இட் இஸ் டெவலப்டு பை இன்டெல் ஆர்கிடெக்சர் லேப்ஸ். இண்டியோ வீடியோ இதான் இண்டியோ வீடியோ இஸ் அ சாஃப்ட்வேர் டெக்னாலஜி that reduces the size of uncompressed digital video files from 5 to 10 times. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு 100 MB இருக்குது அப்படின்னா அதை வந்து 5 to 10 டைம்ஸ், அதாவது 10 MBலேருந்து 50 MBக்குள்ளே, அதாவது நியர்லி ஹாஃப், அதாவது 1/10 அந்த மாதிரி கூட கம்ப்ரெஸ் பண்ணும். அதாவது 10 MB 20 MB அந்த சைஸ்க்கு வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த டெக்னாலஜி யூஸ் ஆகுது. இட் யூசஸ் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் லாஸி அண்ட் லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன் டெக்னிக்ஸ். ஸோ நிறைய டெக்னிக்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இன்டெல்ஸ் இண்டியோ டெக்னாலஜி இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் ஏவிஐ அதுவும் இருக்குது, ஆடியோ வீடியோ இன்டர்லீவ்டு. அதே மாதிரி ஆப்பிள்ஸ் வந்து குயிக் டைமும் இருக்குது. ஸோ அதுவுமே கம்ப்ரெஷன் டெக்னாலஜிஸ் தான், வீடியோ கம்ப்ரெஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இங்கே நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது எம்பெக் எதுக்கு, அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, அதாவது வீடியோ இமேஜ் கம்ப்ரெஷனோட ஸ்டாண்டர்ட்ஸ், அதோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் அல்கோரிதம் P/64. இதில் வீடியோ கோடிங் வந்து H.261 CCITT. அதுக்கப்புறம் எம்பெக் பற்றி பார்த்தோம். அப்புறம் எம்பெக்கில் என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் மூவிங் பிக்சர்ஸ், அப்புறம் சில டெஃபினிஷன்ஸ், மேக்ரோ பிளாக்ஸ்னால் என்ன, மோஷன் காம்பன்சேஷனா என்ன, அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, பிக்சர் கோடிங் மெத்தட்னா என்ன, அப்புறம் இந்த டயக்ராம் எம்பெக் வந்து எப்படி என்கோடிங் பண்ணுறோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து எம்பெக் 2, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் எம்பெக், அதில் என்னென்னு பார்த்தோம். வெக்டார் குவான்டைசேஷன் என்னென்னு பார்த்தோம். அப்புறம் இன்டெல்ஸ் டெக்னாலஜி ஃபார் கம்ப்ரெஷன். இது இல்லாமல் மைக்ரோசாஃப்ட்ஸ் ஏவி டெக்னாலஜி இருக்குது, ஆப்பிள்ஸ் குயிக் டைம் டெக்னாலஜி இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் வீடியோ கம்ப்ரெஷன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.